இந்த நிகழ்ச்சிக்கு வந்த எல்லாருக்கும் நன்றி. ஒன்று, நேதாஜி பிறந்தநாள் அன்னைக்கு நேதாஜி வரலாறு பற்றி எல்லாரும் பேசினாங்க. நேதாஜி காண்டி நாங்கள் நேரம் செலவழித்து வந்து இருப்போம்னு சொல்லி நிறையா பேர் உணர்வோடு வந்து உட்காந்துருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. பார்வர்ட் பிளாக் இயக்கத்தை பற்றி நம்ம பேசினா மட்டும்தான் உண்டுன்னு இல்லை, எல்லாருக்குமே தெரியும். நம்மளை பார்வர்ட் பிளாக் இயக்கத்தை பற்றி பேச விடாமல் வைக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்வர்ட் பிளாக் இயக்கமாக இப்போ இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி இடதுசாரி இயக்கம் தான். என்ன கம்யூனிஸ்ட் கட்சி ஃபார்வர்ட் பிளாக் இயக்கம் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இடதுசாரி இயக்கத்தில் அப்படின்னா, கம்யூனிஸ்ட் கட்சி தேவைப்பட்டா ஆயுத போராட்டம் செய்வாங்க, அவங்கள நக்சலைட்டுன்னு கூட சொல்லுவாங்க. வந்து அரசுக்கு எதிராக நினைச்சாங்கன்னா அரசாங்கம் நக்சலைட்டுன்னு சொன்னோம், இல்லைன்னா சிலரை வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் அவங்க வந்து போராளியாக அங்கீகரிக்கும். ஆனால் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி தேவைப்பட்டாதான் ஆயுத போராட்டம் செய்யும். ஆயுத போராட்டம் பண்ணுறதுக்காண்டியே ஒரு கட்சி உருவாச்சு இந்தியாவில், அது அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி மட்டும்தான். அதுவும் நேதாஜி உருவாக்கின கட்சி. எல்லா கட்சியுமே நல்லதுதான் பண்றாங்க, அவங்களால முடிஞ்ச நல்லது. திமுக அதிமுக இப்போ ரீசெண்டாக வந்து யாரு நாம் தமிழர் கட்சி விஜயும் இப்போ நல்லது பண்ணுறோம்னா இப்போ கட்சி ஆரம்பித்து எல்லாரும் வந்திருக்காங்க. நம்ம எந்த கட்சியில் இருந்து மக்களுக்கு நல்லது செய்யணும், எது இறுதி வரை வந்து உணர்வோட எந்த சமரசமும் இல்லாமல் நல்லது செய்யக்கூடிய கட்சி கொண்ட இயக்கம் எந்த இயக்கம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நல்லது எந்த இடத்துல இருந்து செய்யணும் அப்படின்னு நினைச்ச ஆதாயத்துக்கும் விளம்பரத்துக்கும் எந்த கட்சி செய்யாது. யாரால ஒரு பாதிக்கப்படுறவன் இருக்கான் அப்படின்னா யாரால அதை வந்து எதிர்த்து கேள்வி கேட்க முடியாதோ, இந்த நசுக்கப்பட்ட பிரிக்கப்பட்ட அந்த கதைக்கெல்லாம் நான் வரல. ஒருத்தன் அவன் நிரபராதியா இருந்து எந்த தப்பும் செய்யாம பாதிக்கப்படுறானா அவனால எதிர்த்து கேட்க முடிகிறவனோட பார்வர்ட் பிளாக் கட்சி நிக்கணும் அவசியம் இல்லை. அப்படி நான் நிரபராதின்னு சொல்லக்கூட முடியாம ஒருத்தன் இருக்கான்னா அவன் கூட பார்வர்ட் பிளாக் கட்சி என்னைக்கு நிக்கணும். இந்த நவீன காலகட்டத்தில் இளைஞர்கள் வந்து இந்த பார்வர்ட் பிளாக் கட்சியை கையில் எடுத்து கொண்டு போக தவறிட்டோம்னா நம்ம வந்து ஒரு சூடு சொர்ணையற்ற இளைஞர்களா மற்றவர்களை எள்ளி நகையாடக்கூடிய இளைஞர்களா அடுத்த சமுதாயம் வளர்றதுக்கு நம்ம வழிவகுக்கிறோம்னு அர்த்தம். ஒரு சூடு சொர்ணையில மழுங்கு எதுக்கு எடுத்தாலும் கேள்வி பண்றது, பொருளாதாரத்தை வச்சு எள்ளி நகையாடுறது, என்ன செஞ்சாலும் இப்ப ஊர்ல கோமாளி தான் வந்து இப்ப சும்மா படுத்தூங்கி சிரிச்சுட்டு இருக்கிறவன் இப்ப நல்லவனை காட்டப்படுறான். இந்த அரசாங்கம் அப்படி நம்மளை ஆக்குது. நம்ம பார்வர்ட் பிளாக் கட்சியில இருந்த உணர்வோடு இருக்கிற ஆட்களை இந்த அரசாங்கம் எல்லா நாளும் அடக்க தான் பார்க்க. நம்ம வந்து பார்வர்ட் பிளாக் கட்சியை இப்ப கையில எடுப்போம், எல்லா இளைஞர்களும் பார்வர்ட் பிளாக் கட்சியில சேரணும். இன்னொன்னு பார்வர்ட் பிளாக் 2ஆ இருக்கு 3ஆ இருக்கு. நேதாஜி பிறந்தநாள் அன்னைக்கு சொல்றேன், இந்த பார்வர்ட் பிளாக் கட்சி 2ஆ 3ஆலாம் கிடையாது. ஆரம்பத்துக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்தே நான் சொல்றேன், பார்வர்ட் பிளாக் ஆரம்பிக்கும் போது வங்கதேசத்தில் எப்படி ஆரம்பிச்சிச்சோ அன்னைக்கு ஆரம்பிச்சிச்சு ராம்நாட்டில், அந்த மண்ணில் இருந்து சொல்றேன். இப்போ பார்வர்ட் பிளாக் அகில இந்திய தலைமை எல்லாமே ஒரு இது கூடுதுன்னா இப்போ பிரிஞ்சிருக்கிற அந்த மித்ததெல்லாம் பேசலை. அகில இந்திய பார்வர்ட் பிளாக்னு நேதாஜி ஆரம்பித்த கட்சியில் இப்போ தலைமை கமிட்டி ஒன்று கூடுதுன்னா ஒரு ரூமில் ஒரு இடத்துல தான் கூடுறாங்க. நீங்கள் யோசிச்சு வச்சிருக்கிற எல்லா பிரிவினை எல்லா தோழர்களும் அங்கே வந்துடுறாங்க, தலைமை பொறுப்பாளர்களும். ஒரு ரூமில் ஒரு இடத்துல ஒரு எல்லாரும் உங்களுக்கு தேவைக்கு ஒன்று கூடிக்கிறீங்க. அகில இந்திய பார்வர்ட் பிளாக் தலைமை அலுவலகத்தில் நான் சொல்கிறேன், அதை எல்லாரும் நல்லா பார்த்துக்கிறீங்க. எல்லாருமே ஒன்று கூடியிருப்பாங்க. ஆனால் அந்த தலைமை அலுவலகத்தை விட்டு வெளியே வந்துட்டா நாங்கள் வேற வேற பார்வர்ட் பிளாக்கு, அவங்க வேற தலைமை இவங்க வேற தலைமை. சமரசம் பேசி சண்டையா இருந்தாலும் ஒரு இடத்துல கூடும்போது அந்த மேடையில் எல்லாம் ஒன்றா ஏறுறாங்க. ஆனால் அதை தவிர்த்து எந்த மாவட்டத்திலையுமே முக்கியமாக தமிழ்நாட்டில் அவங்க ஒரே மேடையில் ஏறுறதுக்கு வாய்ப்பே இருக்க மாட்டுது. வாய்ப்பு உருவாக்குனாலும் அதை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்திடுறாங்க. அதுக்கு வந்து மெனக்கிடுற ஆளுக்கும் அது ரொம்ப வந்து மன சங்கடத்தை ஏற்படுத்துது. அகில இந்திய பார்வர்ட் பிளாக்ல இப்போ டெல்லியில் வந்து கூட்டம் கூடுச்சு, எல்லாருக்கும் தெரியும். இப்போ வந்து நேதாஜி பிறந்தநாள் அதுவுமா அந்த கூட்டத்தை ஞாபகம் வச்சு ஒன்று மனசில் ஏற்றிக்கிங்க எல்லா இளைஞர்களும். அகில இந்திய பார்வர்ட் பிளாக் 2-3 பிரிவாலாம் கிடையாது, ஒரே பிரிவு ஒரே தலைமை தான். அது நேதாஜி தேவர் மட்டும்தான். அதை தவிர்த்து நீங்கள் யாரையுமே மனசில் ஏற்றுக்கிறாதீங்க. பார்வர்டு பிளாக் கட்சி நம்ம எந்த இடத்துல இருந்து நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கட்சிக்குள்ளே வர்றோம்.
இந்த இக்கட்டான சூழ்நிலையில பார்வர்டு பிளாக் கட்சியில பயணிக்கிற எல்லா தரப்பினருக்குமே நான் பாதம் தொட்டு என் மரியாதை செலுத்துறேன். ஏன்னா இந்த நிலைமையிலையும் பார்வர்டு பிளாக் கட்சியை விட்டு போக மனசு இல்லாம இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த மாதிரி இருக்கிற மக்கள், அந்த மாதிரி இருக்கிற பார்வர்டு பிளாக் தொண்டர்கள் எந்த அணி சார்ந்து எதுக்கு நிக்கிறீங்க? இப்ப என்னன்னா என் சொந்தக்காரன் என் கூட இருக்கிறவன் ஒரு 10 பேர் என் கூட இருப்பேன். ஒரு மாநிலத்தை ஒரு மாநிலத்தை ஏன் இந்திய தேசத்தையே 2 பிரிவா ஆக்குற அளவுக்கு ஒரு தேவையில்லாத வேலையை நம்ம அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சி பண்ணுது அப்படிங்கிறது எல்லா மனசுலயும் இருக்கு. அதை இன்னையில இருந்து இந்த நேதாஜி பிறந்த நாளோட அடியோட தூக்கி போட்டுருங்க. ஏன்னா தலைமை ஒரு இடத்துல ஒன்று கூடுது. சமீபத்தில் இருக்கிற போட்டோ வேணாலும் ஃபேஸ்புக்கில் இருக்கும், பார்த்துக்குங்க. அவங்க வேறலாம் கிடையாது. எல்லாரும் பார்வர்டு பிளாக் கட்சிக்காரங்க தான். என்னைக்கு வேணாலும் சேருவாங்க. நம்ம எல்லாத்தையும் சேர்த்து பார்வர்டு பிளாக் கட்சியாக கொண்டு வரணும். அதுக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் நம்ம ரொம்ப முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை இளைஞர்களும் சரி, நம்ம இந்த கவியண்ண எல்லாரும் மாதிரி உணர்வுள்ள மூத்தவர்களும் எங்களை வழி நடத்தி செல்றதுக்கு ரொம்ப எங்களுக்கு உதவி பண்ணணும். எங்களுக்கு ரொம்ப நாளாக நம்மளுக்கு ராமநாதபுரம் சர்க்கிளில் எல்லாரையுமே தெரியும். எல்லாருமே உணர்வோட இருக்காங்க. எல்லாருமே கூட நிற்கணும்னு ஆசைப்படுறாங்க. யாரை கேட்டாலும் இந்த ஒரு காரணத்தை சொல்லி ஒரு ஸ்டெப்பு பின்னாடியே நிற்கிறாங்க. பார்வர்டு பிளாக்ல நேதாஜி கொள்கையை கொண்டு முன்னாடி வந்தது எதுக்கும் துணியன்னு இறுதி வரை கொண்ட கொள்கையில சமரசம் இல்லாம இருக்கணும். நம்ம அடக்குமுறை பண்றாங்கன்னு காவல்துறை இது பண்றாங்கன்னு சொல்லக்கூடாது. நம்ம பார்வர்டு பிளாக்ல இருக்கிறவங்க அடக்குமுறைகளை அடக்கி முடிச்சுதான் நம்ம பார்வர்டு பிளாக்ல இருக்கோம். அதுக்குண்டான தைரியம் பார்வர்டு பிளாக்ல இருக்குன்னு, பார்வர்டு பிளாக்ல அந்த தைரியம் இருந்தாதான் சேரவே செய்வான். இந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாரும் தைரியத்துக்கு கொஞ்சம் கூட குறையில்லாத மக்களாக தான் இருக்கணும். யாருக்குமே பயப்படக்கூடாது. அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சியில் அனைவரும் சேரணும். எல்லா அணிகளும் ஒரு அணியில் திரளணும். நம்ம இந்த நேதாஜி பிறந்தநாள் விழாவில் அதுக்கான முடிவை எடுப்போம். முதல் தீர்மானம் இந்த பொதுக்கூட்டத்தோட தீர்மானம், ராமநாதபுரம் நகரில் ஒரு நேதாஜி சிலை வைக்கணும். அது முதல் தீர்மானம். சிவகங்கை மாவட்டத்தில் நேதாஜி உயிரோடு இருக்கும்போதே ஒரு சிலை திறந்திருக்காங்க. ராமநாதபுரம் அன்றைய ராமநாதபுரம் மாவட்டம். அது ராமநாதபுரத்தை இப்போ பிரிச்சாச்சு. இப்போ ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை விருதுநகர்னு பிரிஞ்சிருச்சு. இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தில் இங்கே ராமநாதபுரம் நகர் பகுதியில் நேதாஜி சிலை வைக்கணும். இது முதல் தீர்மானம். 2வது தீர்மானம், இன்னைக்கு ரிபல் முத்துராமலிங்க சேதுபதியோட நினைவு தினம். ரிபல் முத்துராமலிங்க சேதுபதிக்கு மரியாதை செலுத்துகிறோம். நம்ம உணர்வுபூர்வமாக இருக்கோம். அந்த பூமியில் நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு ஒரு மணிமண்டபம் நம்ம கட்டணும். அரசு இந்த மணிமண்டபம் கட்டுற கோரிக்கையை ஏற்கணும். இது 2வது தீர்மானம். இந்த கூட்டத்தோட 2வது தீர்மானம், ரிபல் முத்துராமலிங்க சேதுபதிக்கு மணிமண்டபம் ராமநாதபுரம் நகர் பகுதியில் நல்ல இடமா பார்த்து அரசாங்கம் அமைச்சு கொடுக்கணும். 2வது தீர்மானம். கடைசியாக சொல்லிக்கிறேன், இளைஞர்கள் நாங்கள் எங்கள் தலைமுறையிலேயே இந்த பார்வர்டு பிளாக் கட்சியை அடுத்த தலைமுறை எல்லாரும் பயணிக்கிற மாதிரி சாதிபத மேதம் பெற்ற ஒரு அகண்ட பாரதம்னு எதிர்பார்த்த ஒரே இயக்கம், பிரிவினை இல்லாத இயக்கம். இந்துக்கு கட்சி இருக்கு, முஸ்லீம் கட்சி இருக்கு, முதலாளி கட்சி இருக்கு, தொழிலாளி கட்சி இருக்கு. அனைவருக்குமான ஒரே கட்சி சோசியலிச கட்சி, பிரிவினை இல்லாத கட்சி. பிரபாகரனே அவளுக்கு முன்னுதாரணமா எடுத்து எல்டிடியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுதாரணமா எடுத்த ஒரே கட்சி அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சி மட்டும். நேதாஜி ஆரம்பிச்ச அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சி மட்டும்தான். அந்த கட்சியில எல்லாரும் இணைந்து நம்ம எந்த இடத்துல இருந்து நல்லது பண்றோங்கிறதா இருக்கு. நீங்க இன்னைக்கு கட்சியை நான் சொல்ல விரும்பல. நினைச்சா தேவைப்பட்டா நல்லது பண்ணுவேன், ஆதாயம் இல்லைன்னா போய்கிட்டே இருப்பேன். அகில இந்திய பார்வர்டு பிளாக் ஒரு நாள் பாதிக்கப்பட்டவனுக்கோ ஏழைகளுக்கோ ஆதாயம் பார்த்து ஒரு நாள் நல்லது செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்ல முடியாது. எல்லா நல்லதுமே எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம மக்களுக்காக கண்ணீருக்கு சிந்தரவன கண்ணீரை துடைக்கிறதுக்காண்டி பார்வர்டு பிளாக் இன்னைக்கு தேதி வரைக்கும் நின்றுருக்கு. இனி வரும் காலத்தில் அதை இளைஞர்கிட்ட வெளிப்படையா எடுத்துட்டு போவோம். அதுக்கு அண்ணன்மாருக தம்பிமாருக எல்லாரும் எங்களுக்கு உறுதுணையா நின்று எங்களுக்கு ஆதரவு அளிக்கணும். கட்சியில இணைந்து பயணிக்கிறதுன்னு எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.